பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆசை மட்டும் படல, என்கிட்ட என்னெல்லாம் இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு நான் பிளானும் பண்ணேன். என்ன தரையில பேசலாம் தரையில வருது லைவ்ல கொஞ்சம் டிலே. சீரியஸா எடுத்துக்காதீங்க. லாக்டவுன் டைம்ல சும்மா ஃபன்னியா மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோ அது. சும்மா ரீஅப்லோட் பண்ணலான்ட்டு. யாரோட மனசையும் ஹர்ட் பண்றோன்ற இன்டென்ஷன்ல பண்ணல. சோ சீரியஸா எடுத்துக்காதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஹாய், நான் ஒரு பஸ் கண்டக்டர். எங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸையும் நான் சிரிக்கவும் வைப்பேன், சிந்திக்கவும் வைப்பேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டைம் டிக்கெட் தரும் போதும் ஸ்டைலாக தான் தருவேன். இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து ஒன்று சொன்னான், மச்சான் நீ இவ்வளோ நல்லா காமெடி பண்ணுற, நீ ஏன் கலாட்டா பண்ணது யாருன்ற ஷோ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. அடடே நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 5 லட்சம் கேஷ் ப்ரைஸோட டேக்கவும் செஞ்சேன். இப்போ தான் எனக்குள்ளே இருந்த போதை வெளியே வந்துச்சு. இன்னும் நிறைய சாதிக்கணும்னு தோணுச்சு. சரி, மறுபடியும் நான் ஜெயிச்சேன். அதே டெலிவிஷன் திரும்ப வந்து ஆங்கர் ஆனேன். எனக்கு தெரிஞ்ச மொத்த வெத்தையும் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தேன். அதுவும் ஹிட் ஆச்சு. பத்தலை. சரி, சினிமா நடிக்கலான்னு சான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். ஒரு ப்ரொடியூசர் சான்ஸ் கொடுத்தாரு. சான்ஸ் கொடுத்த அவர்கிட்டே அட்வான்ஸ் கேட்டேன். அவரும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. நான் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நடிப்பேன்னு சொன்னேன். அவரோ பணமும் இல்லை சான்ஸும் இல்லை, மூடிட்டு போடான்னு சொன்னார். நான் காலை தான் போவேன்னு சொன்னேன். அவரோ நடந்து போடான்னு சொன்னார். அப்போ தான் மறுபடியும் ஜெயிக்கணும்னு தோணுச்சு. சினிமாலையும் ஜெயித்தேன், சூப்பர் ஸ்டாரும் ஆனேன். பத்தலை. அப்போ தான் பே மில்க்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சேன். அதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸும் வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி வளர ஆரம்பிச்சிச்சு. ஹிட்டும் ஆச்சு. அப்போ தான் என்ன பண்ணேன், அந்த பேபால் கம்பெனியை அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கே விற்றுட்டு அதில் இருக்கிற என்னோட ஷேரை மட்டும் வாங்கின்னு வந்தேன். பிகாஸ் எனக்கு பத்தலை. ஸ்பேஸ் ஒய்னு ஒரு ராக்கெட் கம்பெனியும் டக்கு டிக்குன்னு ஒரு கார் கம்பெனியும் ஆரம்பித்தேன். அது வேறு லெவல் ஹிட் ஆகி என்னை இந்த உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன்னு ஆக்குச்சு. பத்தலை. அப்போ தான் இந்தியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன்லையும் நின்றேன். எந்த தைரியத்தில் நிற்கிறடான்னு கேட்பீங்க. நான் சினிமாவில் ஹீரோவாக இருந்த டைமில் நிறைய ஏழை மாணவர்களை படிக்க வச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லாருமே என் ட்ரஸ்ட்டில் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட விளைவாக அவங்களையும் என் கம்பெனியில் வேலைக்கும் வச்சேன். இப்போ இந்தியாவில் வேலை செய்கிற 70% மக்கள் என் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க எனக்கு ஓட்டு போடணும்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன். அந்த நம்பிக்கையில் தான் நின்றேன். எம்ஜிஆர் மாதிரியே நானும் படுத்துக்குன்னே ஜெயித்தேன். பத்தலை. ஏன் இல்லை, இது உன் கதையா என்ன? இது நம்மளோட கதை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.